வணக்கம் மக்களே, இது உங்கள் தனிமென் லைட்டன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனைகள், மனதை தூண்டும் கதைகள் மற்றும் வாழ்க்கையை தெளிவாக புரிய உதவும் உண்மைகள், இவை அனைத்தையும் நாம் இந்த சேனலில் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனதுக்கு ஒரு புதிய பார்வையையும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளியையும் தரும் என்று நம்புகிறேன். அப்படியானால் இன்றைய சிந்தனையை தொடங்கலாம். எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, சிலருக்கு ஏன் எப்போதும் ஒரு உற்சாகம் இருக்கும்? வாழ்க்கையில் என்னதான் நெருடல்கள் வந்தாலும், கார் பஞ்சரானாலும், வேலையில் தோல்வி ஏற்பட்டாலும் அவர்கள் மட்டும் ஏன் சிரித்த முகத்துடன் பரவாயில்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல முடிகிறது? நாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். இவர்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கிறது, இவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைப்போம். ஆனால் நான் சொல்லப்போகும் உண்மை உங்களை அதிர்ச்சியடைய வைக்கும். நேர்மறை எண்ணம், அதாவது பாசிட்டிவிட்டி என்பது நாம் பிறவியிலேயே பெற்றுக்கொண்ட ஒரு குணம் அல்ல. அது ஒரு பழக்கம், ஒரு தசையை போன்றது. நாம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து தசையை வலுப்படுத்துவது போல நம் மனதையும் நேர்மறையாக இயங்க பயிற்றுவிக்கலாம். இன்றைய வீடியோவில் உங்களை எப்போதும் நேர்மறையான நிலையில் வைத்திருக்க உதவும் 7 முக்கியமான ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவை வெறும் அறிவுரைகள் இல்லை, உங்கள் சிந்தனையையே மாற்றக்கூடிய உளவியல் ரீதியில் ஆய்வு செய்யப்பட்ட சில எளிய வழிகள் இவை. நீங்கள் தற்போது மன அழுத்தத்தில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்பினாலும் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். இறுதி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறிய வித்தையை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்வீர்கள். முதல் ரகசியம், நாம் நமக்குள் நாமே பேசிக்கொள்ளும் பேச்சு. நீங்கள் காலையில் எழுந்ததும் முதலில் உங்கள் மனதுக்குள் என்ன சொல்கிறீர்கள்? அடடா, மறுபடியும் வேலை நாள், எவ்வளவு டென்ஷனாக இருக்கும் என்று சொல்கிறீர்களா? அல்லது இன்னொரு புதிய நாள், என்ன புதுமைகள் காத்திருக்கிறதோ என்று சொல்கிறீர்களா? இந்த உள் உரையாடல்தான், அதாவது செல்ஃப் டாக், உங்கள் மனநிலையை முழுவதும் கட்டுப்படுத்துகிறது. நம்மில் பலர் நம் நண்பரிடம் பேசுவது போல நம்மிடம் பேசுவதில்லை. நண்பர் தோல்வியுற்றால் நாம் பரவாயில்லை, நீ முயற்சி செய்தாய், அடுத்த முறை வெற்றி பெறுவாய் என்று சொல்லி தைரியம் சொல்வோம். ஆனால் அதே தோல்வி நமக்கு வரும்போதோ, பார்த்தாயா, உன்னால் ஒன்றும் முடியாது, நீதான் காரணம் என்று நம்மையே திட்டிக்கொள்கிறோம். இன்று முதல் உங்களுக்குள் பேசிக்கொள்ளும்போது நீங்கள் உங்கள் சிறந்த நண்பரிடம் பேசுவது போல் பேசுங்கள். கடினமான சூழ்நிலையில் என்னால் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக, இது கடினம்தான், ஆனால் நான் இதற்கான தீர்வை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லுங்கள். உங்கள் உள்குரலை உங்கள் எதிரியாக அல்ல, உங்கள் கூட்டாளியாக மாற்றுங்கள். இந்த ஒரு மாற்றமே உங்கள் நாளின் ஆரம்பத்தையே மாற்றிவிடும். இரண்டாவது ரகசியம் மிக முக்கியமானது. நாம் ஏன் எதிர்மறையாக சிந்திக்கிறோம்? அதாவது நெகட்டிவ் திங்கிங். ஏனென்றால் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொள்கிறோம். ஸ்டீபன் கோவி என்ற எழுத்தாளர் மிக அழகான ஒரு கருத்தை சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் 2 வட்டங்களை வரைந்து கொள்ளுங்கள். ஒன்று கட்டுப்பாட்டு வட்டம், சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். இதில் உங்களால் நேரடியாக கட்டுப்படுத்த முடிந்த விஷயங்கள் வரும். உங்கள் முயற்சி, உங்கள் எண்ணங்கள், உங்கள் நடவடிக்கைகள், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், இவை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை. அடுத்தது கவலை வட்டம், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். இதில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் வரும். மழை பெய்கிறதா, போக்குவரத்து நெரிசல், பிறர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், நாட்டின் பொருளாதாரம், உலக செய்திகள். இவற்றில் பெரும்பாலானவை உங்கள் கையில் இல்லை. நேர்மறையான மனநிலை உள்ளவர்களின் ரகசியம் இதுதான். அவர்கள் தங்கள் முழு கவனத்தையும் கட்டுப்பாட்டு வட்டத்தில் வைக்கிறார்கள். தங்களால் மாற்ற முடியாதவற்றை பற்றி கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள்.
உதாரணமாக, டிராஃபிக்கில் சிக்கிக் கொண்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். டிராஃபிக் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை பற்றி கோபப்பட்டு ஹாரன் அடித்து மனசை கெடுத்துக் கொண்டால் நீங்கள் டிராஃபிக்கில் மட்டும் சிக்கவில்லை, உங்கள் மன அழுத்தத்திலும் சிக்கிக் கொள்கிறீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது எது? நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? ஒரு பாட்காஸ்டை கேட்கலாம், ஒரு ஆடியோ புத்தகத்தை கேட்கலாம், அல்லது அமைதியாக உங்கள் நாளை திட்டமிடலாம். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுங்கள். எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நிஜமான நேர்மறை மனநிலைக்கான அஸ்திவாரம். மூன்றாவது ரகசியம் மிகவும் எளிமையானது, ஆனால் அதிக சக்தி வாய்ந்தது. அதுதான் நன்றி உணர்வு, அதாவது கிரேட்டிட்யூட் என்று சொல்வார்கள். நம் மனம் இயற்கையாகவே எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கவனிக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது நெகட்டிவிட்டி பயாஸ் என்று அழைக்கப்படுகிறது. பழங்காலத்தில் மனிதன் உயிர் வாழ சுற்றுப்புறத்தில் உள்ள ஆபத்துகளை கவனிப்பது மிக முக்கியமாக இருந்தது. ஆனால் இன்று அதே பழக்கம் நமக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. நாம் வாழ்க்கையில் நடக்கும் 100 நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு நடக்காத ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டிருப்போம். இந்த பழக்கத்தை மாற்ற நாம் வேண்டுமென்றே நன்றியுணர்வை பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு சிறிய நோட்டு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் அன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்கள். அது மிகவும் பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று காலையில் சூடான சாப்பாடு கிடைத்தது. வழியில் ஒரு அந்நியன் சிரித்தான். என் குடும்பத்தினர் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று கூட எழுதலாம். தினமும் இதை செய்யும்போது உங்கள் மூளை படிப்படியாக நல்ல விஷயங்களை கவனிக்கும் பழக்கத்திற்கு மாறும். நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்கள் மூளையில் டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் வெளியாகிறது. இது உங்களை உடனடியாக நேர்மறை நிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையில் உங்களிடம் இல்லாததை எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் உள்ளதை எண்ணி மகிழ ஆரம்பியுங்கள். 4வது ரகசியம், சூழலை சுத்தம் செய்யுங்கள். அதாவது கிளீன் யோர் சரவுண்டிங்ஸ். 4வது ரகசியம், உங்களை சுற்றியுள்ள சூழல். நீங்கள் எவ்வளவு நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்தாலும் உங்களைச் சுற்றி எதிர்மறையான மனிதர்களும் குழப்பமான இடமும் இருந்தால் நீங்கள் நேர்மறையாக இருப்பது மிகவும் கடினம். உங்களை சுற்றியுள்ள 3 விஷயங்களை கவனியுங்கள். 1. மனிதர்கள். நீங்கள் அதிக நேரம் யாருடன் பழகுகிறீர்கள்? அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறார்களா? இல்லை உங்கள் கனவுகளை கேலி செய்கிறார்களா? ஒரு பழமொழி சொல்லும், நீங்கள் அதிக நேரம் பழகும் 5 நபர்களின் சராசரியாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எதிர்மறையான, எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கும் மனிதர்களிடம் இருந்து சிறிது தூரம் விலகி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை உயர்த்தும், உங்களுக்கு சவால் விடும் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். 2. செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்கள். நீங்கள் காலையில் எழுந்ததும் முதலில் என்ன பார்க்கிறீர்கள்? செய்தி சேனல்களில் வரும் வன்முறை, அரசியல் விவாதங்கள், இவை அனைத்தும் உங்கள் மனதில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். உங்கள் சோஷியல் மீடியா ஃபீடில் உங்களை சோர்வடையச் செய்யும் பக்கங்களை அன்ஃபாலோ செய்யுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், உற்சாகம் அளிக்கும் பக்கங்களை ஃபாலோ செய்யுங்கள். 3. உடல் சூழல். நீங்கள் வசிக்கும் இடம், உங்கள் அறை எப்படி இருக்கிறது? குழப்பமாக இருக்கிறதா? நம் உடல் சூழல் நம் மனதை பிரதிபலிக்கிறது. ஒழுங்கீனம் நம் மனதில் குழப்பத்தையும் சோம்பலையும் உருவாக்கும். உங்கள் அறையை சுத்தமாக வைத்திருங்கள். ஒரு சிறிய பசுமையான செடியை வளர்த்துங்கள். இந்த சிறிய மாற்றங்கள் கூட உங்கள் மனநிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 5வது ரகசியம், எப்படி ஒரு சிக்கலை வேறு கோணத்தில் பார்ப்பது என்பதை கற்றுக்கொள்வது. இதைத்தான் உளவியலில் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், அதாவது மறுவடிவமைப்பு என்று சொல்வார்கள். நம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் நம் உணர்வுகள் அந்த நிகழ்வுகளால் வருவதில்லை,
அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி விளக்குகிறோம் என்பதை பொறுத்தது. உதாரணமாக, உங்கள் ப்ரொமோஷன் தவறிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நபர் இதை பார்த்து, நான் தான் மோசமானவன், எனக்கு இதற்கு தகுதியே இல்லை, இனி என் கேரியரே முடிந்தது என்று நினைத்தால் அவர் மனம் உடைந்து போவார். ஆனால் அதே சூழ்நிலையை வேறு கோணத்தில் பார்க்க முடியுமா? இந்த முறை எனக்கு கிடைக்கவில்லை, அதற்கு காரணம் என்ன? நான் எந்தெந்த திறமைகளை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும்? இது எனக்கு ஒரு ஃபீட்பேக். இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் வலுவாக தயாராக வேண்டும். இதுதான் ரீஃப்ரேமிங். பிரச்சனையை ஒரு பாடமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வியை இறுதி முனையாக பார்க்காதீர்கள், அது ஒரு திருப்பு முனை மட்டுமே. ஏன் இது எனக்கு நடக்கிறது என்று கேட்பதை நிறுத்தி, இது எனக்கு எதற்காக நடக்கிறது, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்கள். இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். 6வது ரகசியம், உங்கள் உடல் ஆரோக்கியம். நம்மில் பலர் நேர்மறை எண்ணம் என்றால் வெறும் மனதின் விஷயம் மட்டுமே என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் உங்கள் மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றால் உங்களால் நேர்மறையாக சிந்திக்க முடியாது. நீங்கள் சத்தான உணவு சாப்பிடவில்லை என்றால் உங்கள் மூளையின் செயல்பாடு குறையும். உங்கள் உடலை நீங்கள் கவனித்துக் கொள்ளாவிட்டால் மனதை கவனித்துக் கொள்வது மிகவும் கடினம். இந்த 3 அடிப்படைகளை கவனியுங்கள். 1. தூக்கம். ஒரு வயது வந்தவருக்கு குறைந்தது 7 முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். தூக்கமின்மை எரிச்சல், பதட்டம், எதிர்மறை சிந்தனை ஆகியவற்றை அதிகரிக்கும். 2. உணவு. அதிக சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மனதில் சோம்பலையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியமான உணவுகள், நிறைய தண்ணீர் குடிப்பது உங்கள் மனதை சுறுசுறுப்பாக வைக்கும். 3. உடற்பயிற்சி. உங்களுக்கு ஜிம்முக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு 20 நிமிடம் நடைப்பயிற்சி செய்தாலே போதும். உடல் அசையும் போது என்டார்பின்ஸ் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் வெளியாகி உங்கள் மனநிலையை உடனடியாக மாற்றும். நேர்மறையான மனநிலைக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் மிக முக்கியமான அடித்தளம். உங்கள் உடலை கவனியுங்கள், அது உங்கள் மனதை கவனித்துக் கொள்ளும். இப்போது கடைசி மற்றும் மிக முக்கியமான 7வது ரகசியம். இது செயல்படும் நம்பிக்கை. பலர் நம்பிக்கை என்றால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அமைதியாக காத்திருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அது செயலற்ற நம்பிக்கை, அதாவது பேசிவ் ஹோப். அது நம்மை செயலற்ற நிலையில் வைத்துவிடும். உண்மையான நேர்மறை மனநிலை என்பது நிலைமை கடினமாக இருக்கும்போதும் நான் இதை மாற்ற ஏதாவது செய்வேன் என்ற தீர்மானத்துடன் செயல்படுவது. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறதா? அந்த கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படியென்றால் அந்த நம்பிக்கையை செயலாக மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடி எடுத்து வையுங்கள். நம்பிக்கை என்பது வெறும் ஆசை மட்டுமல்ல, அது ஒரு வினைச்சொல். நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையை நோக்கி நீங்கள் நடக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் சோர்வாக இருப்பதற்கு காரணம் நாம் நம் கனவுகளை நோக்கி நகர்வதை நிறுத்திவிடுவதுதான். முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கியாகும். சிறியதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறுவதாக உணரும்போது உங்கள் மனதில் நம்பிக்கை தானாக வளரும். உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது நண்பர்களே. இன்று நாம் பார்த்தது: 1. உங்கள் உள் உரையாடலை மாற்றுவது. 2. கட்டுப்பாட்டு வட்டத்தில் கவனம் செலுத்துவது. 3. நன்றி உணர்வை பழக்கப்படுத்துவது. 4. உங்கள் சூழலை சுத்தம் செய்வது. 5. பிரச்சனைகளை மறுவடிவமைப்பது, ரீஃப்ரேமிங். 6. உங்கள் உடலை கவனித்துக் கொள்வது. 7. செயல்படும் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது. இந்த 7 ரகசியங்களும் ஒரே நாளில் கற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல. இவை பழக்கங்கள். நீங்கள் இன்று ஒன்றை தேர்ந்தெடுத்து அடுத்த 21 நாட்கள் அதை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள். நேர்மறை எண்ணம் என்பது எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பது அல்ல. கடினமான நேரங்களில்
சோர்வாக இருக்கும்போதும் தோல்வியை சந்திக்கும் போதும் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான உள் வலிமையை கண்டுபிடிப்பதுதான். உங்கள் உணர்வுகளை நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டாம். சோகம், கோபம், ஏமாற்றம் எல்லாம் இயற்கையான உணர்வுகள்தான். ஆனால் அவை உங்களை அடையாளப்படுத்தி விடக்கூடாது. இன்று முதல் இந்த 7 ரகசியங்களில் ஏதாவது ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்ய மறந்துவிடாதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. நேர்மறையாக இருங்கள், வலிமையாக இருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் டெனிம் என்லைட்டன் மன மாற்றத்தின் தொடக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.